பல்லவரம் முருகன் சில்க்ஸ் வழங்கும் அற்புதங்கள் தரும் ஆலயங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே ஸ்ரீ அம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரம் சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு சக்தி பீடத்தை பார்க்க போறோங்கிறது உங்க மனசுல தோணிருச்சுங்கிறது நல்லா தெரியுது. சக்தி பீடம், நிறைய சக்தி பீடம் பார்த்துருக்கோம் நம்ம அற்புதம் தரும் ஆலயங்கள்ல. இன்னைக்கு பார்க்க போற சக்தி பீடம் ஒரு கன்னி ரூபத்தில் தெய்வத்தை வேண்டி படுத்த புட்டலூர், திருவள்ளூர் மாவட்டம் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய புட்டலூர் என்ன ஊர். இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தபோது அவ்வளோ அற்புதமான விஷயம் நடந்தது. இங்கே அங்காளம்மன் என்ற பெயரில் பூங்காவனம் என்று அழைக்கப்படும் அங்காளம்மன் இந்த ஆலயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஐந்தெழுத்தை அணைத்திடும் அருளும் கரம் அழகே உனை கெஞ்சிடும் அன்பர் மனம். ஐந்தொழிலும் அடங்கிய சக்தி யுகம் அருளை பொழியும் அங்காளியளே. கூழ் படைத்திடவே வரும் ஏழை எல்லாம் குறையா செல்வம் பெற கூடிடுவார். பேய்பிணியை அடக்கிடும் பெரியவளே, பெரியாண்டச்சியே அங்காளியளே. புதிராய் புதராய் மலை புற்றுருவாய் மேல் மலையனூர் வாழும் மலை மகளே. கருவாய் கருவின் உயிராய் நிலவும் கதியே விதியே அங்காளியளே. சுடு சாம்பலில் ஆடிடும் சூலினியே, சித்தாங்கு அணிந்திடும் ரூபிணியே. கண்ணாக இருந்திடும் காளிகளே, கழலே சரணம் அங்காளியளே. சுடு சாம்பலில் ஆடிடும் சூலினியே, சித்தாங்கு அணிந்திடும் ரூபிணியே. கண்ணாக இருந்திடும் காளிகளே, கழலே சரணம் அங்காளியளே. சுடலே எழுந்து நடம் புரிந்திடும் உனை வணங்கி அன்பர் எல்லாம் ஓம் சக்தி எனும் வேதம் போத. மனதில் இருந்த இருள் கணமதில் ஓடி விலக அங்காள அம்மையே திருவடி சரணடைந்தே. மலை நாடதனில் சிறுமலையென தோற்றம் காட்டி புற்றாய் எழுந்து அதனிலே ரூபம் காட்டி கருணாக உருவத்தை தினமுலகினோர் காண காட்டும் அங்காள அம்மையே உனது திருவடி சரணடைந்தே. பார்த்தீங்கன்னா அம்பாள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. அம்பாலே புற்றூருமா மண்புற்று சுயம்பா இந்த புட்லூர் மதுரை ராமாபுரம் கிராமத்தில் பூங்காவனத்தம்மன் என்கின்ற அங்காள பரமேஸ்வரியா முழுக்க முழுக்க மானிட பிறவியாய் வாழ ஆசைப்படுறாங்க. அதனுடைய ஸ்தலம் தான் இந்த புட்லூர். இது பார்த்திங்கன்னா எல்லா அம்பாள் கோயிலில் பார்த்திங்கன்னா சிம்ப வாகனம் இருக்கும். நம்ம கோயில் நந்தி பகவான் இருப்பார். காரணம் சக்தியும் சிவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே அருள் பாலிக்கிறதால இங்கே நந்தீஸ்வரர் இருக்கிறது சிறப்பு. அம்பாளுடைய இது பார்த்திங்கன்னா தலை விருட்சிக்கம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தான். இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தான் அம்பாளுக்கு பனை மரமும் வேப்ப மரமும் நிறைந்து இந்த பூங்காவனத்தில் இருக்காங்க. ரொம்ப அருமையான கோயிலுங்க. அந்த அருமையான கோயில் என்ற சொல்ல வார்த்தையை கேட்கும்போதே மனிதன் வாழ்க்கையில் ஒரு 2-3 விஷயங்களுக்காக தான் ரொம்ப போராடுறான். அந்த 2-3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே போவோம். இந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு மனிதன் திருமணம் ஆகிறது. ஒரு வயதுக்கு வந்த திருமணமாகக்கூடிய பெண் திருமணம் ஆகலைன்னா இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குங்க. ஆனால் இந்த அம்மன் இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பூங்காவனத்து அம்மன் திருமணம் ஆகணும்னு போய் அங்கே வேண்டிக்கிறவங்க இந்த ஆலயத்தை சுற்றி இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்து அந்த அம்மாவை வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்க 11 வாரம் ஈரத்துணியோடு கோவிலை 11 முறை சுற்றிட்டு வாரத்தில் முதல் வாரத்தில் மஞ்சள் கயிறை வாங்கி அந்த வேப்ப மரத்தில் 3 முடிச்சு கட்டிட்டு அம்பாள்கிட்ட படத்தை வச்சு வாங்கி வீட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணணும். இது திருமணம் முடிந்த பிறகு தாலி செலுத்துறது புடவை சாத்துறது வழக்கமாக வந்துட்டுருக்குது. திருமணம் நடக்குது
இந்த கோயிலில், இந்த கோயிலுடைய தரிசனம், இந்த கோயிலினுடைய சக்தி நமக்கு அருள்பாலிக்கப்படுகிறது அப்படின்னொன்னே நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க, இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த கோயிலில் ஏதாவது? கண்டிப்பாக இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு. ஏன்னா இந்த அம்மன் அருகாமையில் இருக்கக்கூடிய கன்னி அம்மன் என்ற ஆலயத்தில் இந்த கிராம தேவதை கர்ப்பமாக இருக்கும் பொழுது இந்த அன்னையை வேண்டி அப்படி படுத்திருப்பாங்க. இந்த ரூபம் புற்று ரூபம், சர்ப்பதோஷ பிரச்சனைகளை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலங்க. ரொம்ப அருமையான ஸ்தலம். இங்கே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது என்ன காரணம் சுவாமி? இந்த செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களை வேலை செய்யக்கூடிய அதிர்வலைகளை, வெளியில் வரக்கூடிய அதிர்வலைகளையே உள்வாங்கக்கூடிய சக்தி படைத்த நாள் இந்த அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி. பெண்கள் அதிகமாக இந்த நாட்களில் கோயிலுக்கு போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் விஷயம். இந்த நாட்களில் இந்த பூங்காவன சுவாமியை பார்த்துட்டோம்னா அந்த அம்மனுடைய அருள் பிரசாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க. 100% குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம், நீங்களும் போயிருக்கீங்க, நாங்களும் போயிருக்கோம், நிறைய பேர் போயிருக்கோம். எந்த கோயில்லையாவது தாய் வீட்டில் கொடுக்குற மாதிரி பிரசாதமாக கொடுக்கக்கூடிய வளையல் கொடுப்பாங்க இந்த கோயிலில். இது எதுக்காக அப்படின்னா தாய்மை அடையணும். உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாய்மை அடையிறது. அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு தெரிந்த விஷயம். பெண்ணாக பிறக்கிறத விட தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது பாக்கியம். அந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களே கிடையாதுங்க. இந்த கோயிலில் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அற்புதமான திருத்தலத்தை இன்னைக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நம்ம தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் அம்மன் படுத்திருக்கிற விதத்தை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கர்ப்பிணி பெண் உண்மையா படுத்திருந்தா எப்படி இருக்கும்
அந்த மாதிரி ஒரு புற்றின் மீது இந்த அன்னை படுத்ததுக்கப்புறம் இங்கே புற்று உருவாகி அந்த புத்து மேலே அந்த அம்மனுக்கு மேலே அந்த புத்து இருக்கிற மாதிரியான ஒரு இது. அந்த கர்ப்பிணி பெண்ணை பொதுவாகவே இந்து மக்களினுடைய ஒரு பெரிய அதிசயமான சம்பவம் என்னன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணை தெய்வமாக நினைக்கிறது நம்மளுடைய வழக்கம். அந்த ஒரு எதுக்கு நம்ம ஒரு வழியில் போகும்போது ஒரு பொண்ணை பார்க்குறோம், ஒரு கர்ப்பிணி பெண், அவங்க என்ன மதம் என்ன ஜாதி எதுவும் பார்க்க மாட்டோம். அந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு வேண்டுவோம். அந்த தெய்வத்தை பாவிப்பது போன்ற ஒரு கர்ப்பிணி பெண். இங்கே தெய்வமே கர்ப்பிணியாக இருக்குது. என்ன வரம் கிடைக்காது? குறிப்பாக குழந்தை வரம் கொடுக்கறதுக்கு இந்த பூங்காவனத்து அம்மன் நமக்கு ரொம்ப பிரியமாக இந்த கல்யாணம் செய்து வைத்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்பம் தரிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தர்றாங்க. இந்த கர்ப்பம் தரிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயங்க. எல்லாருக்கும் ஒரு ஆண் எப்போ ரொம்ப மனநிலை ஒரு மாதிரியான ஒரு நர்வஸாக எப்போ மாறுறான்னா, தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கும்போது தான் ஒரு ஆணுக்குள்ள பெண்மை சுரக்கிறது. அந்த வகையில் இந்த பயம் போகிறதுக்கு நல்ல சுகப்பிரசவம் ஆகணும். எல்லாருக்கும் வளகாப்பு எங்கே நடக்கும்? அவங்கவங்க வீட்டில் நடக்கும். ஆனால் இந்த தாயாரின் அருளால் கர்ப்பிணியானவங்க நன்றி செலுத்துறதுக்கு இந்த தாயாருக்கு வளகாப்பு நடத்துகிறாங்க. வளகாப்புன்னு சொல்கிறது சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீமந்தம் நடத்தி தாயாருக்கு வளகாப்பு பண்ணுறோம். இந்த அம்மாவுக்கு குறைஞ்சது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ நாட்களில் அதிகப்படியான சீமந்தங்கள் நடக்குது. அதுக்கு சில முறைகள் வழிமுறைகள் இந்த திரு ஆலயத்தில் இருக்குது. அந்த முறைப்படி இங்கே சீமந்தம் செய்யப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக வளையல் கொடுக்கப்படுகிறது. எவ்வளோ அற்புதமான திருத்தலம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திருத்தலத்தை கண்ணில் தரிசிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொன்னாங்க, இங்கே வந்து வேண்டிக்கின்னு அதுக்கப்புறம் குழந்தை நிற்கும் போங்க சொல்லிட்டு. நானும் இங்கே வந்து வேண்டிக்கினேன். அந்த மாதமே நான் கன்சீவ் ஆகிட்டேன். பூ, மாலை, ஜடை, பழம், வளையல், தீமந்தம் பண்ணதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அஞ்சாம் மாதம் 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் சீமந்தம் பண்ணுவாங்க. 5ஆம் மாதம் முதல்ல அம்பாளுக்கு பண்ணிட்ட பிறகு தான் அவங்களே வந்து சீமந்தம் பண்ணிக்கணும். சீமந்தம் நல்லபடியாக முடிஞ்ச உடனே அடுத்தது குழந்தை பிறந்தோடனே துலாபாரம் முடிஞ்ச உடனே மொட்டை அடித்து காது குத்துறது. இது பார்த்திங்கன்னா இது வாழையடி வாழையாக அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவனுடைய சந்தோஷத்துக்கு அளவில்லைங்க. அதுவும் பூங்காவனத்தாயார் அங்காளம்மன் என்ற பெயரில் அன்னையினுடைய அருளால் பிறந்த குழந்தைக்கு அன்னைக்கு சீமந்தம் பண்ணி பிறந்த குழந்தை. இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம்.
இந்த விஷயத்தை கண்ணில் நேரில் பார்க்கும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் தானாக செயல்பட்டு அன்னையின் அருளால், அன்னையினுடைய அந்த திருப்பார்வையால் அவங்களுடைய பிரசாதத்தை நெத்தியில் வச்சுட்டு நம்ம வீடு வந்து சேர்ந்தோம்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உறுதிங்க. இதை எப்படி நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிற அனுபவத்தை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியும். ஏன்னா வெளிநாடு, வெளியூர், எங்கிருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றாங்கன்னு சொல்ல முடியலைங்க. நாங்கள் போயிருந்த போது எந்தெந்த ஊரில் என்ன வேற பாஷை பேசுகிறவங்கன்னா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. திருமணத்திற்கு காரணமான தேவதை, குழந்தை பாக்கியத்துக்கான தேவதை. இந்த இரண்டும் கிடைத்து விட்டாச்சுன்னா அடுத்து மனசு எங்கெங்க இயங்கும்? சுவாமி, நல்ல குழந்தை கொடுத்த, நல்ல மனைவி கொடுத்த, நல்ல கணவர் கொடுத்த, ஆனால் எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி வேணும். வாழ்வதற்கு ஒரு வழி, அந்த சந்தர்ப்பம். எல்லாரும் திறமசாலி, எல்லாரும் அறிவாளி, ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்தவன் மட்டும் வெற்றியாளன். இந்த வெற்றியை கிடைக்கிறதுக்கு இந்த தேவதை அவ்வளவு அருமையான அருள் பாலிக்கிறாங்க. இங்கே கனி கொடுக்கப்படுகிறது, எலுமிச்சம் கனி, அதுதாங்க வெற்றி கனி. இந்த ஆலயத்திற்கு இது ஒரு சின்ன கிராம தேவதையாக இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் எழுப்புதல், கோயிலினுடைய பராமரிப்பு, இதெல்லாம் யாரும் நிர்வாகம் பண்ணல. அவரவர்கள் வாழ்வில் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுத்த தேவதை. அதனால இந்த தேவதைக்கு காணிக்கையா, நம்ம மனசு விரும்புகிற விஷயத்தை காணிக்கையா கொடுக்குற பாக்கியத்தை அவங்களே தரணும். நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காணிக்கை, அன்பு காணிக்கை, நன்றி காணிக்கை. இந்த மாதிரி இந்த தேவதைக்கு, பூங்காவனத்தம்மன், இந்த அம்மனுக்கு நம்மளுடைய காணிக்கை செலுத்துகிறோம். அந்த மாதிரி வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தெய்வத்திற்கு அன்பு என்ற பக்தி நோக்கத்துடன் இந்த ஆலயத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது.
குறிப்பாக இந்த அம்மன் கன்னி தெய்வமாக இருக்கிறதுனால, கன்னி தெய்வம் என்றால் கன்னி தெய்வத்தின் அருளால் இந்த தெய்வம் இங்கே சப்த கன்னிகள் இருக்காங்க. குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கல, இந்த 3 விஷயமும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் இந்த 3ம் கிடைத்து வாழ்வில் 3 கால சந்தோஷம், பெரும் பொருள் செல்வம், அருள் செல்வம், மக்கள் செல்வம் 3ம் பெறுவார்கள் என்பது திண்ணம் என்று கூறி, அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் அம்மனை தரிசித்து மகிழ்ந்தோம். மீண்டும் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஊரில் உள்ள கோவில்களின் வரலாற்று சிறப்புகளும் ஸ்தல பெருமைகளும் அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7845027272.